ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனம். ஐசாயா chapter 62 verse 2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பெயரை கொடுக்க போகிறார். என்ன பெயர் என்று சொன்னால், இந்த செய்தியின் முடிவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செய்தியை கவனமாய் கேளுங்க. Dear children of God, the Lord is going to call you with a new name. The nations will see your righteousness, and the kings of the world will see the glory of God in your life. There are times you might have been treated unrighteously. People might have accused you. People might have spoken ill about you unrighteously. But the Lord will bring righteousness upon you. You need to believe it. When Joseph was accused falsely, the people might have called him as he's an adulterer. But God changed his name. He brought everything into justice, and he was declared innocent in front of people. That is why the Lord God called him as Prime Minister. The one who has been called as adulterer became the Prime Minister by the word of God, by the mouth of God. The same way, people may accuse you, people may call you in different names, but the Lord has a great plan about you. He will bring everything in justice, and he will prove you as innocent before everyone. That is what the Lord God says today. உங்க வாழ்க்கையில நீங்கள் நிரபராதி என்று சொல்லி கர்த்தர் நியாயத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். உங்களை விபச்சாரக்காரன் என்று யார் யார் அழைத்தார்களோ அவர்கள் உங்களை பார்த்து, இவன் உண்மையாகவே நல்லவன், இவன் உயர்ந்த தகுதி படைத்தவன் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் பெயரை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் பெயரை மாற்றுவார். அதோடு மாத்திரமல்ல, ராஜாக்கள் உங்களுடைய மகிமையை காண்பார்கள். The kings of the nations will see the glory of God in your life. God will glorify you in every situations of your life. You might have been put to shame because of many reasons, but the Lord will prove to the kings so that they will see your glory. Joseph was put in prison. He was in prison for no reason, but the Lord brought him out of the prison, and the king of the nation made him as prime minister, because the king saw the glory of God was upon Joseph. The same way, all the Jewish people were about to be killed on a particular day in the time of King Ahasuerus. But the Lord proved they were innocent people. Mordecai was the one who helped the king to be alive. That was God who did it. The king saw the glory of God upon all the people of Judah, Jewish people who were living under the authority of Ahasuerus. The same way, God will prove your glory to the kings. They will not punish you. They will not kill you. They will make you as most important person in the kingdom. That is what God says today. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யோசேப்பை விபச்சாரக்காரன் என்று மக்கள் அழைத்த பொழுது அவனை பிரதம மந்திரியாக தேவன் அழைத்தார்.
மொர்தெகாய் ராஜாவை கொலை செய்ய நினைத்த, வர்மம் வைத்த 2 பேரை கண்டுபிடித்து ராஜாவுக்கு அறிவித்தது மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது மொர்தெகாயை கர்த்தர் மகிமைப்படுத்தி, ராஜா மொர்தெகாயை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு பெரிய ஊர்வலமே வைத்தான். அதன் மூலமாக தேவ நாம மகிமைப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்திடணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அவர்களை அழைத்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.